இன்றைய மன்னா 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமும் 16:8. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. எத்தியோப்பியர் திரளாய் வந்தபோது ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி ஜெபித்து அந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை கண்டார். கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணினார் என்று இதற்கு முந்தின அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதே ஆசா ராஜா இன்னொரு யுத்தத்தை சந்தித்த போது பாஷா என்கிற ராஜா அவருக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அந்த ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். எந்த ராஜா யுத்தத்துக்கு வந்தாரோ அந்த ராஜாவுக்கு எதிராக நிற்க மற்றொரு ராஜாவை கடிதம் எழுதி மனுஷனை சார்ந்து கொண்டார். ஆகவேதான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆசா ராஜாவுக்கு வந்தது. நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதில் அந்த எத்தியோப்பியரை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு. இந்த முறை நீ ஏன் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக ஆசா ராஜாவுக்கு வந்தது. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய யுத்தங்களை செய்கிற ஆண்டவர். ஆசா ராஜா எப்பொழுதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய யுத்தத்தை செய்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவரை சார்ந்து கொள்ளும்படி விரும்புகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய யுத்தத்தையும் கர்த்தர் செய்வார். ஆகவே இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் அது நம்மளால கையாள முடிகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடியாததா இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதுமே சார்ந்து கொள்ள கிருபைத்தாங்க. உம்முடைய நாமத்தை சார்ந்து கொள்ள கிருபைத்தாங்க. உம்முடைய வல்லமையை நம்பி இருக்க கிருபைத்தாங்க. மனுஷனை சார்ந்து கொள்ளக்கூடாது, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது, உண்மையே சார்ந்து கொள்ள கிருபைத்தாங்க. இயேசுவின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அவங்களுடைய யுத்தங்களை ஓய பண்ணுவீராங்க. ஆசீர்வதி வழிநடத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.